திருத்தணியில் மீட்டர் வட்டி வசூலித்து சொகுசு கண்ட கும்பல் அப்பாவி தம்பதியை குழந்தையுடன் கடத்தி லாட்ஜில் அடைத்து வைத்து அடித்து சித்திரவதை செய்துள்ளனர். ஈவு இரக்கமின்றி நடந்து கொண்ட கந்துவட்டி கும்பலின் அட்டூழியத்திற்கு முடிவு கட்டப்படுமா? வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட தவறிய டிரைவரை அவரது மனைவி மற்றும் குழந்தையுடன் லாட்ஜில் கடத்தி வைத்து சித்திரவதை செய்துள்ளனர். பிளாஸ்டிக் பைப்பால் தாக்கி தம்பதியை காயப்படுத்திய கந்துவட்டி கும்பல் காட்டுமிராண்டித்தனத்துடன் நடந்து கொண்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியைச் சேர்ந்த பிருத்வில் ராஜ் என்பவர் குடும்ப தேவைக்காக வட்டிக்கு விடும் பாஸ்கரிடம் 50,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். வாங்கும் போதே முதல் தவணைக்கான 10,000 ரூபாய் வட்டியையும் ப்ராசஸிங் ஃபீஸ் என 2,500 ரூபாயையும் எடுத்துக்கொண்டு மீதி பணத்தை கொடுத்துள்ளனர். பின்னர் அதற்கான வட்டியை மாதம் சரியாக செலுத்தி வந்த பிருத்வில் ராஜால் கடந்த சில மாதங்களாக வட்டி செலுத்த முடியாமல் போனது. இதனால் பாஸ்கர் தனது அடியாட்களை ஏவி பிருத்வில் ராஜிடம் வட்டி கேட்டு அழுத்தம் கொடுத்துள்ளார். டிரைவராக வேலை பார்க்கும் பிருத்வில் ராஜுக்கு சரியாக வேலை கிடைக்காமல் போனதால் கந்துவட்டி கும்பலின் டார்ச்சருக்கு அவர் ஆளாகியுள்ளார். ஒரு கட்டத்தில் அவர்கள் கொடூர செயலில் திட்டமிட்டு அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்ச்செல்வம், அப்பு ஆகியோரை அனுப்பி வைத்து பிருத்வில் ராஜ் அவரது மனைவி மற்றும் 18 மாத கைக்குழந்தை ஆகிய மூவரையும் வலுக்கட்டாயமாக மிரட்டி அழைத்துச் சென்று ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டனர். அரக்கோணத்தில் உள்ள லாட்ஜில் ஒன்றில் அடைத்து வைத்து பிளாஸ்டிக் பைப், கம்பு உள்ளிட்டவற்றால் தாக்கி சித்திரவதை செய்துள்ளனர். கணவரை காப்பாற்ற முயன்ற அவரது மனைவியையும் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. 8 மணி நேர சித்திரவதைக்கு பின் கணவரை மட்டும் அனுப்பியவர்கள் பணத்தை எடுத்து வரவில்லை என்றால் உன் மனைவியையும் குழந்தையையும் கொன்று விடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அங்கிருந்து உயிரை பிடித்து கொண்டு வெளியே சென்ற பிருத்வில் ராஜ் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்க பின் காவல் நிலையத்தில் புகாரளித்துள்ளார். கை குழந்தையுடன் தனது மனைவியை லாட்ஜில் வைத்து தாக்கி சித்திரவதை செய்வதாக கூற அதை கேட்டு போலீசார் அதிர்ந்து போனார்கள். குடும்ப சூழ்நிலைக்கோசரம் அந்த இடத்துல போய் வாங்க வேண்டிய நிலைமை வாங்கி நான் ஒரு மாத காலமாக நான் கட்டின்னு தான் சார் வந்தேன். இப்போ எனக்கு டிரைவராக இருக்கிறதுனால எனக்கு ஒரு வாரமாக வேலை இல்லைன்றனால நான் வேலைக்கு போக முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலை என்னால் கட்ட முடியாமல் போயிடுச்சு. அதனால நேற்றுக்கு எங்கள் வீட்டானிக்கு வந்து ஒரு 5-6 பேர் ஆளுங்க வந்து வீடு கதவு உடைச்சி வீட்டில் பூந்து ரொம்ப சித்திரவதை பண்ணி என்னை எடுத்துமே அரக்கோணம் விஎம்ஆர் லாட்ஜில் வச்சு என்னையும் என் ஒய்ஃபு என் குழந்தைய 3 பேர் வச்சு சித்திரவதை பண்ணி அடித்து துன்படுத்திருக்காங்க சார். என்னால் போய் காசு எடுத்துன்னு வா, இல்லாட்டி உன்னை கொண்டு பண்ணி காசு எடுத்துன்னு வந்து கட்டினா தான் உன் பொண்டாட்டி புள்ளியை வெளியே விடுவேன்னு சொல்லிட்டு என்னை கொலை மிரட்டல் விடுற மாதிரி விட்டு என்னை வெளியே அனுப்பிச்சுட்டாங்க சார். அதுக்கப்புறம் நாங்கள் கந்து வட்டி தெரிஞ்சு தான் காசு வாங்கினோம். இப்போ அதிகமாக தான் வட்டி பிடிச்சாங்க. வட்டி பிடிச்சி தான் கொடுத்தாங்க. நான் கரெக்டாக தான் கட்டணும். என்னால் கட்ட முடியாமல் போனதுனால ரொம்ப கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணாங்க. பண்ணியுமே எங்களால் எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவர் கொலைப்படம் பயன்படுத்தி எனக்கு வச்சுருக்காங்க. உடனே விரைந்து சென்ற போலீசார் கந்துவட்டி கும்பலின் தலைவனான பாஸ்கர் மற்றும் அடியாட்கள் தமிழ்ச்செல்வன் மற்றும் அப்பு ஆகியோரின் பிடியில் இருந்து பிருத்வில் ராஜின் குழந்தை மற்றும் மனைவியை பத்திரமாக மீட்டனர். பின்னர் பாஸ்கர், தமிழ்ச்செல்வன் மற்றும் அப்பு ஆகிய மூவரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். கணவன் மனைவியை கை குழந்தையுடன் கடத்தி லாட்ஜில் வைத்து தாக்கிய சம்பவம் திருத்தணியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது.